ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் ஈவினிங். இது வந்துட்டு அவங்க எமினன்ட் இன்ஸ்டியூட் டீம். ஸோ இன்றைக்கி வந்துட்டு டிஎன்பிஎஸ்சியோட குரூப் 1 எக்ஸாமினேஷன்ஸ் இன்றைக்கி முடிஞ்சிருக்கு, ப்ரிலிமினரி. ஸோ இதை பற்றின ஒரு வீடியோ தான். இதில் வந்துட்டு நம்ம கொஸ்டின் பேப்பர் அனாலிசிஸ், கட் ஆஃப் எல்லாமே நம்ம இதில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 பார்த்திங்கன்னா இது 3 ஸ்டேஜில் நடக்குது: ப்ரிலிமினரி, மெயின்ஸ் அண்ட் இன்டர்வியூ. இது உங்களோட ஃபைனல் மெரிட் பொறுத்து உங்களுக்கு வந்துட்டு போஸ்டிங் அலாட் ஆகும் அண்ட் ஆல்சோ நீங்கள் செலக்ட் ஆவீங்க. ஸோ இந்த வருஷத்துக்குரிய கால்ஃபார் பார்த்தீங்கன்னா இன் டோட்டல் 190 போஸ்ட்டுக்கு கால்ஃபார் பண்ணியிருக்காங்க. ஸோ எத்தனை பேர் வந்துட்டு ப்ரிலிமினரிலேருந்து மெயின்ஸுக்கு கூப்பிடுவாங்க பார்த்தீங்கன்னா 1:50 ரேஷியோ. 1:15 பார்த்தீங்கன்னா அப்ராக்சிமேட்லி 10,000 பர்சன். சரிங்களா? ஏன்னா 50 பேருக்கு ஒரு போஸ்ட்டுக்கு வந்துட்டு 50 பேரை கூப்பிடுவாங்க. ஸோ 200 போஸ்ட்டுக்கு வந்துட்டு உங்களுக்கு 10,000 பேரை கூப்பிடுவாங்க மெயின்ஸுக்கு. அதுலேருந்து உங்களுக்கு இன்டர்வியூ ஃபில்டர் ஆகும். ஸோ மெயின்ஸ்லேருந்து உங்களோட ஆக்சுவல் காம்படிஷன் ஸ்டார்ட் ஆகுது. இது ஜஸ்ட் ஒரு ஃபில்டரிங் ஃபேஸ் தான். இந்த குரூப் 1 கொஸ்டின் பேப்பர் இன்றைக்கி நடந்த டிஃபிகல்ட்டி லெவல் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஈஸி வந்துட்டு 30%, மாடரேட் 45%, டிஃபிகல்ட்டு வந்துட்டு 25% இருந்துச்சு. எப்பயுமே டிஃபிகல்ட் வந்துட்டு 10 to 15% தான் இருக்கும். இதோட டிஃபிகல்ட்டி 25% இருக்குது. ஸோ அதுதான் இந்த குரூப் 1க்குரிய போஸ்ட் பற்றின ஒரு இது. இன்றைக்கி கொஸ்டின் பேப்பருக்கான ஒரு அனாலிசிஸ் பார்ப்போம். கொஸ்டின் பேப்பர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த தடவை சயின்ஸ் உங்களுக்கு ஆஸ் யூஷுவல் கொடுத்துருக்காங்க. ஸோ சயின்ஸ் வந்துட்டு இன் டோட்டல் 28 கொஸ்டின் வந்திருக்கு. ஜியாகிரஃபி வந்துட்டு 12 கொஸ்டின்ஸ். பாலிட்டி வந்துட்டு 31 கொஸ்டின்ஸ். குட் நம்பர்ஸ் வந்திருக்கு பாலிட்டி. கரண்ட் அஃபேர்ஸ் 25 வந்திருக்கு. எக்கனாமிக்ஸ் இந்த தடவை பார்த்தீங்கன்னா எக்கனாமிக்ஸில் நிறைய இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ எக்கனாமிக்ஸ் வந்துட்டு 27 கொஸ்டின்ஸ் வந்திருக்கு. அதாவது எக்கனாமிக்ஸில் அதாவது இதுக்கு முன்னாடி நடந்த கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாமே இப்போ நம்ம எக்கனாமிக்ஸ் சொல்லுவோம். அதாவது 1990s 1980s அதில் நடந்த எல்லா ஸ்கீமுமே வந்துட்டு இப்போ எக்கனாமிக்ஸில் கொண்டு வந்து அதில் நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ எக்கனாமிக்ஸ் வந்துட்டு 27. ஏன்ஷியன்ட் ஹிஸ்ட்ரி பார்த்திங்கன்னா இந்த தடவை ரொம்ப குறைஞ்சிருக்கு, 9 கொஸ்டின்ஸ் வந்திருக்கு. மாடர்ன் ஹிஸ்ட்ரியும் போன தடவை இருந்த அளவுக்கு வெயிட்டேஜ் இல்லை. ஸோ அது ஒரு 16 கொஸ்டின்ஸ் வந்திருக்கு. ஆர்ட் அண்ட் கல்ச்சரில் ஒரு 2 கொஸ்டின்ஸ். இன் டோட்டல் வந்துட்டு பார்த்தீங்கன்னா 150 கொஸ்டின்ஸ் உங்களுக்கு வந்திருக்கு. இதுதான் இதுக்குரிய ஸ்பிளிட் அப். எக்கனாமிக்ஸ் நிறைய கான்சன்ட்ரேட் பண்ணுறாங்க, ஹிஸ்ட்ரியிலேருந்து கொஞ்சம் கான்சன்ட்ரேஷன் இதாக இருக்குது. நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு மெயின்ஸில் சிலபஸ் வேறு மாறி இருக்குது. இந்த தடவை சயின்ஸ் எதுலேயுமே உங்களுக்கு கிடையாது, எந்த பேப்பர்லையுமே மெயின்ஸில் பியூர் சயின்ஸ் கிடையாது, எல்லாமே சயின்ஸ் அண்ட் டெக்கில் தான் இருக்குது. அதை பார்த்துக்கோங்க. ஆப்டிடியூடு பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா 50 கொஸ்டின்ஸ் ஆஸ் யூஷுவல் சிலபஸ் படி வந்திருக்கு. இதுதான் கொஸ்டின் பேப்பர் கூடிய ஒரு அனாலிசிஸ். அடுத்து கட் ஆஃப் பார்ப்போம். ஓகே, கட் ஆஃப் இதுதான் வந்துட்டு டிசைடிங் ஃபேக்டர். உங்களுக்கு 2017 பார்த்தீங்கன்னா 2017 உங்களுக்கு 85 போஸ்ட் தான் இருந்துச்சு. சரிங்களா? 85 போஸ்ட்டுக்கு அவங்க அன்றைக்கி கால்ஃபார் பண்ணியிருந்த கட் ஆஃப் வந்துட்டு ஜென்ரலுக்கு 127, பிசிக்கு 123, எம்பிசிக்கு 119, எஸ்சிக்கு வந்துட்டு 110. ஸோ இது ஃப்ளக்சுவேட் ஆகுது. 110 + 2 112 வரைக்கும் வருது. அண்டு எஸ்டிக்கு வந்துட்டு 105. ஸோ இதுதான் வந்துட்டு 2017 லாஸ்ட் இயர்க்குரிய கட் ஆஃப் 85 போஸ்ட்டுக்கு. இந்த தடவை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 90 போஸ்ட். இதிலே உங்களுக்கு கட் ஆஃப் வந்துட்டு நல்லா ரெடியூஸ் ஆகும். இதில் நம்ம கொடுத்துருக்கக்கூடிய வந்துட்டு ஹை அண்ட் கட் ஆஃப் தான் கொடுத்துருக்கோம், +or-7 கொஸ்டின்ஸ். இது வந்துட்டு கொஸ்டின்ஸில் நம்ம கட் ஆஃப் கொடுத்துருக்கோம். இப்போ இந்த கட் ஆஃப் வந்துட்டு எப்படி வரப்போகுது நம்ம எக்ஸாம்பிளுங்கிறத பார்ப்போம். இது எல்லா சோர்ஸில் இருந்தோம். கொஸ்டின் பேப்பர் டிஃபிகல்ட்டி லெவல், அப்புறம் எங்கெங்கெல்லாம் ஸ்ப்ளிட் ஆகிருக்கு, ரிசர்வேஷனில் என்னென்ன ஸ்ப்ளிட் ஆகிருக்கு, என்னென்ன போஸ்ட் வந்திருக்கு. ஸோ இது எல்லாமே கம்பைன் பண்ணி எடுத்திருக்கக்கூடிய கட் ஆஃப் தான் இது. ஜென்ரல் கேட்டகரி பார்த்தீங்கன்னா 120+ நீங்கள் எடுத்தீங்கன்னா, அதாவது 120 ± அதாவது 104 to 127 இந்த ரேஞ்சில் வந்து நீங்கள் எடுத்தீங்கன்னா நீங்கள் கன்ஃபார்மாக த்ரூ. சரிங்களா? 115+ எடுத்தால் நீங்கள் படிக்க ஆரம்பிங்க. 120+ கம்ப்ளீட் சேஃப். நீங்கள் பிசி வந்துட்டு 117+, எம்பிசி வந்துட்டு 113+, எஸ்சி வந்துட்டு 105+, அண்ட் எஸ்டி வந்துட்டு 100+. ஸோ இதுதான் வந்துட்டு உங்களுக்கு வரக்கூடிய கட் ஆஃப். இது வந்துட்டு +or-7 கொஸ்டின்ஸில் தான் இந்த கட் ஆஃப் வந்துட்டு உங்களுக்கு வேரி ஆகும். இன்றைக்குரிய கட் ஆஃப் இது தான். ஸோ இதுதான் வந்துட்டு இன்றைக்குரிய டேட்டா எல்லாமே. உங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புகிறோம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். இடையில நாங்களும் ப்ரிப்பரேஷனில் இருந்தோம். ஸோ அதனால தான் எங்களாலே கொஞ்சம் வீடியோ கண்டினியூஸாக போட முடியல. இனிமேல் டெய்லி உங்களுக்கு வீடியோஸ் எல்லாமே அப்லோட் ஆகும். ஸோ எமினன்ட் இன்ஸ்டியூட்லேருந்து உங்களுக்கு என்ன கோர்ஸ் உங்களுக்கு தேவையோ அதை நீங்கள் கமெண்ட்டில் கொடுங்க.
ஸோ அதுதான் அதில் நம்ம பண்ண போகிறோம். நானே எழுதியிருக்கேன். ஸோ எல்லாமே கொஞ்சம் ஓரளவுக்கு ஈஸியாக தான் இருந்துச்சு. கொஸ்டின் பேப்பர் அந்தளவுக்கு டஃப் கிடையாது, ஆனால் அந்தளவுக்கு ஈஸியும் கிடையாது, மாட்ரேட்டில் இருந்துச்சு. ஸோ இதுதான் கொஸ்டின் பேப்பர் பற்றின ஒரு அனாலிசிஸ். தேங்க்யூ.